எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெயிட் லாஸ் 160 டேஸோட டே வந்து 3 தான். இன்றைக்கி வந்து டே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்னா வந்து காலையில் ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சேன். ஐஸ்கிரீம் வீட்டில் போய் தரேம்மா, இருமா கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்கிறேன். அவன் வீடியோவே எடுக்க விட மாட்டா பாருங்கள். இதான் சட்டை. இன்றைக்கி வந்து காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு அப்படியே வந்து எக்ஸசைஸ் ஒரு 3/4 மணி நேரம் பண்ணேன். 350 கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணேன். எவ்வளோ வெயிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட இன்றைக்கி வந்து நேற்று இருந்த வெயிட்டு தான் இன்றைக்கும் இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு மாற்றமும் இல்லை, சேம் அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அந்த சைடு இருக்கும். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள். என்னடா இந்த டைமில் இங்கே இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது காலையில் டைம் கிடையாது, சாயங்காலமாக எடுக்கிற ஒரு 6 மணி 5:45 ஆயிடுச்சு. அப்படியே வந்து குளிச்சுட்டு வாக்கிங்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் தான் வந்தேன். அப்படியே வந்து இந்த இதுக்கு அப்படியே அந்த கிளைமேட்டுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுது. அப்படியே இன்னும் அப்படியே வந்து சுற்றிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சாயங்காலம் வந்து ஒரு 5 மணி 5:30 போல் தான் வந்து வெளியே வருவோம். அப்போ தான் வந்து வெயிலெலாம் கொஞ்சம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெயில் சுட்டு எரிக்குது. என்ன சொல்கிறது, இந்த வெயிலில் நிறைய தண்ணி குடிங்க. சரி, அதுக்கப்புறம் அதை சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணேன் இல்லையா, எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சீரக தண்ணி இருக்கு இல்லையா, கரிஞ்சீரக தண்ணி குடிச்சிட்டு கரிஞ்சீரகத்தை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அப்படியே வந்து சுடு தண்ணி ஊற்றி ஹாட் வாட்டர் கொதிக்க இருக்கணும். அது ஊற்றி அப்படியே வந்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வெதுன்னு குடிக்கணும். அது அந்த கடுக்காய் பொடியை விட இது கொஞ்சம் பெட்ரு தான். ஏன்னா அது கடுக்காய் பொடி ரொம்ப கசக்கும், அது குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும், அண்ணாக்கு அப்படியே ஊற்றிடுற மாதிரி இருக்கும். இந்த கரிஞ்சீரகம் அப்படி கிடையாது, நார்மலாக தான் இருக்கும். கரிஞ்சீரக தண்ணி குடித்ததுக்கப்புறம் ஒரு க்ரீன் டீ போட்டு குடிச்சிட்டு, க்ரீன் டீ வந்து ஒரு 7:30 போல் எடுத்துக்கிட்டேன். காஃபிக்கு பதிலாக காஃபி மில்க் டீ பதிலாக. எனக்கு வந்து மில்க் டீ அவாய்ட் பண்ணவே முடியலை. எப்படி சொல்கிறதுனா, அப்படி அது ஒரு கிரேவிங்ஸ். நான் குடிச்சிட்டே நான் சின்ன பிள்ளையிலேருந்து குடிச்சிட்டே வரேன். அது வந்து என்னால் ஸ்கிப் பண்ணவே முடியல. ஒரு 2 நாளாக நான் வந்து குடிக்காமல் இருக்கேன். அது வந்து ஒரு பெரிய அதிசயம். நேற்று வந்து குடிச்சிட்டேன். நேற்று வந்து ஹெட் பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டேன். வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி ஒரு டீயை நான் போட்டதே கிடையாது. படு கேவலமாக டீ போட்டேன் ஒரே ஒரு நாள், அது நேற்று மட்டும்தான். ஏன் போட்டேன், எப்படி போட்டேன் அப்படின்னு ஒரு இதுவும் தெரியல. ஏன்னா வந்து அதை காப்பி வேறு வழி இல்லாமல் குடித்தேன். ஏன்னா அவர் வந்து மறுபடியும் ஹெட் பெயினில் போய் அதை போட்டுட்டு வரங்காட்டி பட வேண்டியதாக இருக்கும் அந்த உட்கரத்தில். சரின்ட்டு அந்த குடிக்க முடியாத டீயை நானே எப்படியோ குடித்து முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலத்துக்கு சொரக்காய் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். சொரக்காய் ஜூஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் வந்து கலோரிஸ் கம்மியாக இருக்கிறதுனால நீர் சத்தும் நார் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து சொரக்காய் ஜூஸ் காலையில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீர் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, வெள்ளை பூசணிக்காயிலையும் நிறைய அஸ்கார்டு இங்கிலீஷில், அது வந்து நல்லா வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ஹெவியாக வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து வெயிட் லாஸுக்கு உண்டான ஒரு ஃபுட்டு தான் எடுக்கிறோமே தவிர அது வந்து வெயிட்டு நம்ம குறைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அது வெயிட் லாஸ்க்கு இந்தந்த ஃபுட்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு தான் இந்த ஜூஸ் குடித்தா உடனே சருன்னு வெயிட் லாஸ் குறையும் அப்படிலாம் கிடையாது. அது வந்து நீர் சத்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். அதை வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை பொறுத்தும் எக்ஸசைஸ் பண்ணுறதை பொறுத்தும் வெயிட் லாஸ் ஆகும். சரியா, ஓகேங்களா?
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஜொரக்கா ஜூஸ் வந்து ஒரு 4 நாளாக தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து நீர் ஃபுல்லாகவே வந்து தண்ணி நிறையா குடிக்கிறதுனால தண்ணியும் அந்த சொர்க்கா ஜூஸ் வந்து நல்லா வந்து அந்த யூரின் நிறையா போனால் தான் வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. நான் வந்து ஸ்டார்டிங்கில் மேரேஜுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஹெர்பல் லைஃப் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ப்ராடக்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஃப்ரெஷ் தருவாங்க. அஃப்ரெஷ் குடித்ததுக்கப்புறம் இந்த அஃப்ரெஷ் குடித்தா மட்டும் பத்தாது, ஒரு நாளைக்கு 5 or 4 லிட்டர் உங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி 60 கிலோ இருக்கீங்களா, அப்போ வந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்க சொன்னாங்க. அப்போ வந்து 3 லிட்டர் தண்ணிங்கிறது எனக்கு வந்து அந்த ஏஜில் முடி வலிக்குதுரி அடிச்சு போடுவேண்டி. அந்த ஏஜில் எனக்கு வந்து 3 லிட்டர் தண்ணிங்கிறது பெருசாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு ஒரு 5 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு பத்த மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு மறந்துடுறேன் ஒரு தடவை. ஸோ அதனால் நீங்கள் தண்ணி நிறையா குடிங்க. தர்பூசணி ஜூஸு சாரி அந்த என்ன அந்த ஐயோ டக்குன்னு பேர் வந்து வெள்ளை பூசணி ஜூஸு, சொர்க்கா ஜூஸ் இதெல்லாம் குடிக்கினீங்க அப்படின்னா, முள்ளங்கி ஜூஸ்லாம் நிறையா குடிக்கலாம். ஆனால் வந்து ஒரே ஒரு டைம் தான் குடிச்சிருக்கேன். அது ஒரு மாதிரி அது சாப்பிட்றதுக்கு ஒரு சிலர்லாம் இது பண்ணுவாங்க. முள்ளங்கிலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீர் சத்து, நார் சத்து எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அதையுமே ட்ரை பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். காலையிலக்கு இது சொர்க்கா ஜூஸ் குடிச்சிங்கன்னா சொர்க்கா ஜூஸ் எப்படி போட்டேங்கிறது சொல்லிடுறேன். சொர்க்கா ஜூஸ்க்கு வந்து ஒரு ஒரு 100 கிராம் அளவு 200 கிராம் அளவு சுரைக்காயை கட் பண்ணிட்டு அப்படியே தோல் சீவிட்டு அப்படியே வந்து கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக இஞ்சி, லெமன் ஜூஸு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அரைச்சி வடிகட்டி குடிக்க வேண்டியதான். நாள் ஜூஸ் போட்ட அன்றைக்கி செம்ம சூப்பராக இருந்துச்சு சொரக்கா ஜூஸு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணேன்னு தெரியல, கொத்தமல்லி புதினா அதிகமாக போட்ட போல் குடிச்சிட்டு அந்த ஸ்மெல்லு மூக்கில் ஏறினோடனே கொம்பிடுற மாதிரி வந்துருச்சு. இது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அன்றைக்கி நல்லா தானே குடிச்சேன், இன்றைக்கி ஏன் கொம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டு கிடந்தேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. வேணாங்க இல்லைம்மா, அது வந்து இது இங்கே வந்து வீடு எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. அது வந்து யாராவது ரோட்டில் வந்துகிட்டே இருக்காங்களா, அதனால் வந்து அவங்க வரப்போ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், எனக்கும் பேசுகிறதுக்கு வராது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்தாலும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். எதோட விட்டேன், சொர்க்கா ஜூஸ் குடிச்சு அந்த இது பண்ணதுலேருந்து சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொர்க்கா ஜூஸ்க்கு அப்புறம் நம்ம தண்ணி நிறையா குடிச்சிட்டேன். 2 லிட்டரு தண்ணி குடித்தேன். சொர்க்கா ஜூஸ் வந்து ஒரு 8-9 மணி போல் குடித்தேன். 9 மணி போல் குடித்தேன். அதுக்கு நான் மதியம் சாப்பிட்றதுக்கு 1:45 ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு 2-3 லிட்டர் தண்ணினாவது குடிச்சிருப்பேன். நிறைய வந்து யூரின் நிறையா போச்சு. ஒரு 4-5 டைம் போச்சு. அதனால் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பியாகவே இருக்குது. நாளைக்கு நல்லா வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு. தென் அதுக்கப்புறம் என்னாச்சு, சப்பாத்தி சாப்பிடணும் போல இருந்துச்சு. சப்பாத்தி வந்து ஒரு டைம் செஞ்சுருந்தேன். சப்பாத்தியை குட்டி குட்டியாக நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அது கூட வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், முட்டைக்கோஸ், கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி போட்டு இதை போட்டு நல்லா பெசரிட்டு முட்டை 2 உடச்சி ஊற்றி அதாவது இப்போ கிண்டி விட்டோம்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிரும். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதில் நான் வந்து சப்பாத்தி வந்து 2 தான் போட்டிருந்தேன். வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டிருந்தேன். 2 முட்டை போட்டிருந்தேன். மதியம் இதுதான் வந்து நான் சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. என் பொண்ணுக்குமே அதுதான் கொடுத்தேன். அவளுமே விரும்பி சாப்பிடுவாள். நான் என்ன சாப்பிட்டாலும் அவள் வந்து சாப்பிடுவாள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சொல்லியாகணும். ஏன்னா அது எனர்ஜெட்டிக்காக கொண்டு போகிறோம், கடைசியில் வந்து ஏதாவது ஒரு ரீசன் வந்து நமக்கு வந்து இதாகிடுது, வந்து ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு சில டைம்லாம் டீமோட்டிவேஷன் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து இந்த டைம் வந்து என்ன ஆனாலும், நாத்தனார் வீட்டுக்கு போறியா, அங்கேயே டயட்டில் இரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கே என்ன டயட்டில் இருக்கிறது ஒரு ப்ராடக்ட்டுமே அங்கே இருக்காதா, ஒரு சாப்பாடுமே அங்கே இருக்காதா, டயட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபுட்டுமே இருக்காதா அப்படின்ட்டு ஒரு எப்படி சொல்கிறதா எனக்கு நானே ஒரு மோட்டிவேஷன் பண்ணிக்கிற மாதிரி நான் வந்து இன்றைக்கி இந்த தாட்டி நான் கொண்டு போகணும். ஏன்னா 160 டேஸில் நம்ம வந்து 35 கிலோ கண்டிப்பாக நம்ம குறைக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட
நம்ம வந்து இந்த வெயிட் லாஸ் ஜர்னியை நம்ம கொண்டு போனோம். நீங்கள் வந்து இதில் யாராவது என்னோட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு இது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எனக்கும் தெரியட்டும். எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் தான் எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் நீங்கள் வந்து என்ன வந்து எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு அதுலேருந்து ஒரு சில டிப்ஸ்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம Q&A செக்ஷன் மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கும் வந்து என்ன டாபிக் அடுத்தடுத்து பேசுகிறதுனே தெரியாமல் போகும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா நான் அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்சதை உங்களுக்கும் நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறேன், மோட்டிவேஷன் பண்ணுறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குள்ளே எண்டுக்கு வந்துட்டுனா ஸோ இன்னும் இருக்குல்ல, நைட்டுக்கு என்ன சாப்பிட போகிறீங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் இதெல்லாமே ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஃபுட்டோட வீடியோ வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் எண்டில் காமிப்பேன். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இப்படி காட்டுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எடுத்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து டே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு. டைமும் ஆகிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகிற டைமும் ஆகிடுச்சு. நம்ம வந்து சூப்பராக வந்து இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஜர்னியை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நம்ம வந்து ஒரு மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம ஏமாற்றக்கூடாது. வெயிட் லாஸை கண்டிப்பாக நான் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு இதுக்காக தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்குன்னு ஒரு குறிக்கோளோட அது வந்து இப்போ லாஸ்ட்டில் வெயிட் லாஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது கண்டிப்பாக நடக்கணும். அது வந்து ஒரு சீக்ரெட் தனியாக உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஆனால் இப்போ சொல்ல முடியாது. வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 kgனாவது நான் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்காக நான் வெயிட் லாஸ் இவ்வளோ தீவிரமாக இறங்கினேன் அப்படிங்கிறதுக்காக. சரி, டட்டா, பை பாய். நாளைக்கு வீடியோவில் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 2:30 ஆகுது. நம்ம வந்து சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதில் வந்து கேரட்டு, கேப்சிகம், முட்டைக்கோஸ், அப்புறம் வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு வந்து நூடுல்ஸ் மாதிரி செஞ்சுருக்கேன். இதுதான் வந்து காலையிலேக்கு வந்து நம்ம ஜொரக்கா ஜூஸோடு விட்டுட்டோம் இல்லையா, அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டிருக்கேன், 2 முட்டை போட்டிருக்கேன், 3 சப்பாத்தி கட் பண்ணி போட்டு சேர்த்து செஞ்சுருக்கேன். அதனால் காலையில் ஜொரக்கா ஜூஸ் மட்டும் குடிச்சனால பசி எடுத்துடுச்சு, என்ன டைம் ஆகிடுச்சு. சரின்ட்டு இதில் ஒரு கப் வந்து சப்பாத்தி நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன். சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ அதனால் சாப்பிட்டு வந்துடுறேன்.